இந்த ஆசீர்வாதமான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாம் மீண்டுமாக நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த சிறிது நேரம் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியாரை கொண்டே உங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பேசுகின்ற மறைக்கு ஆண்டவரை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருவருக்கும் அல்லது சிறந்த நேராக ஆண்டவரை நம்ம திருப்பி கொண்டு பேசி இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் எதை தியானித்தோம் என்று ஞாபகம் இருக்கிறதா? விசுவாசத்துக்கு எதிரான போராட்டம். அந்த பகுதியில் நாம் என்ன புரிந்து கொண்டோம்? முக்கியமானதே நம்ம சொல்லலாம். என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து? ஒரு சிறுவனை குணமாக்குகிறார். ஒரு பேய் பிடித்த ஒரு ஊமையான ஒரு பேய் பிடித்த ஒரு சிறுவனை என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து? அவனை சொஸ்தமாக்குகிறார். அதாவது அந்த பேயை அவனுக்குள்ளாக விரட்டுகிறார். அந்த பகுதியை தான் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அப்படிதாங்க? அப்படியே இல்லைங்களா? அன்பானவர்களே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைய சூழலில் குறிப்பாக எல்லா திருச்சபைக்கும் எல்லா இடங்களுக்கும் பொருத்தமான ஒரு பாடத்தை இயேசுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்றால், யார் பெரியவர் அல்லது யார் உயர்ந்தவர்? இந்த பகுதியை குறித்து சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது எல்லா இடத்திற்கும் ஒரு பொருந்தக்கூடிய ஒரு பகுதியாக அமைகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆசிரியராக இருந்து அந்த சீடர்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு பாடத்தை கற்பிக்கும் போது அவர் இந்த சம்பவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 33 முதல் 37 வரை உள்ள வசனங்களை நாம் ஆதாரமாக தெரிந்து கொள்வோம். இதற்கு இயேசு கிறிஸ்து தலை சிறந்த பணியாளரான தலைவரான இயேசு மிக சிறியோருக்கும் சேவை செய்ய நம்மை அழைக்கிறார். தலை சிறந்த பணியாளரான இயேசு கிறிஸ்து மிக சிறந்த சிறியோருக்கும் சேவை செய்ய நம்மளை அழைக்கிறார். சேவை செய்தல்தான் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது மற்ற இரண்டு வேத பகுதிகளோட இந்த வாக்கு மத்தேயு 18வது அதிகாரம் முதல் 5 வசனத்தில் இந்த பகுதியை குறிப்பிடுகிறார்கள். லூக்கா 9:46 தொடங்கி 48 வரை உள்ள வசனங்களும் இந்த பகுதியை குறிப்பிடுகிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து 2வது முறையாக அறிவிக்கிறார். தம்முடைய மரணத்தையும் தம்முடைய பாடுகளை குறித்து 2வது முறையாக இயேசு கிறிஸ்து அவர் அறிவிக்கிறார். முதலாவதாக எங்கு பார்க்கின்றோம்? மார்க்கு 8வது அதிகாரத்துல 31வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தம்முடைய முதல் மரணத்தையும் பாடுகளையும் குறித்து அவர் என்ன செய்கிறார்? அறிவிக்கின்றார். அதைத் தொடர்ந்து 2வது முறையாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவருடைய மரணத்தை குறித்து சீடர்களுக்கு அறிவித்துக் கொண்டு வருகிறார். இப்படி அறிவிக்கின்ற சமயத்துல இயேசு கிறிஸ்துடைய அருட்பணி ஒரு தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு திருப்பணி தலைவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல காணப்படுகிறார். எப்படி என்றால், இயேசுவின் திருப்பணி மக்களுக்கு ஒரு கற்பித்தலும் ஒரு அற்புதத்தை செய்தது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து சீடர்களுக்கும் அவர் கற்பிக்கிறார். மார்க்கு 9:33 போதகம் பண்ணி சொல்லிக் கொண்டிருந்தார். முதலாவது இயேசு கிறிஸ்து மக்களுக்கு
அப்ப இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களின் சீடத்துவத்தின் விலையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறந்து போகிறார்கள். சீடத்துவத்தின் மதிப்பை அவர்கள் மறந்து போகிறார்கள். அன்பானவர்களே, சீடர்களை இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்போஸ்தல திருப்பணிக்கு அழைக்கின்றார். அப்போஸ்தலர் 1:8 சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அவர்களுடைய மகத்துவத்தை கற்பிக்கிறார். அவர்களுடைய மதிப்பை என்ன செய்கிறார்? அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் மார்க்கு நற்செய்தியாளர் சீடர்களின் அந்த மந்த நிலையை அறிந்து அவர் என்ன செய்கிறார்? ஒரு கருப்பொருளாக இதை ஒரு வடிவமைத்து காட்டுகிறார். எப்படி என்றால் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் யார் பெரியவர் அல்லது யார் முதன்மையானவர் அல்லது யார் உயர்ந்தவர், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அவர்கள் விவாதம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அன்பானவர்களே, 2 காரியங்களை குறித்து சீடர்கள் இந்த இடத்துல குழப்பி போகிறார்கள். முதலாவது பார்க்கின்ற பொழுது அவர் மேசியாவாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் அவர் என்ன செய்வார்? ஆட்சியை அமைக்க போவார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏசாயா 9:7. அப்ப இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது யூத மதத்துல ஒருவர் உலகத்தின் முடிவுல தான், அதாவது இந்த உலகத்தின் முடிவுல தான் அவர்கள் மரிப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இறந்த அனைவரையும் என்ன செய்கிறார்? உயிரோட எழுப்புவார், அவர்களோடு கூட கொண்டு வருவார் என்று இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்கின்றார். இந்த அற்புதத்தையும் இந்த அடையாளத்தையும் சீடர்களால் என்ன செய்யப்படுவது? நினைத்து கூட பார்க்க முடியும். அன்பானவர்களே, அவர்கள் நினைப்பது வேறு, கடவுள் செய்வது வேறு. ஆகவேதான் சீடர்கள் இயேசுவிடம் என்ன செய்கிறார்கள்? கேட்க பயந்தார்கள். இப்போது 33வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை நாம் பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு ஒரு வீட்டுல வர அப்படி வீட்டுல வருகின்ற சமயத்துல இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? எதை குறித்து வழியே தர்க்கம் பண்ணினீர்கள் அல்லது வாதாடினீர்கள் என்று கேட்கிறார். அப்போ அவர் கேட்பதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேசாமல் இருக்கிறார்கள். பேசாமல் ஏன் இருக்கிறார்கள்? யார் என்று பெரியவர் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இதுக்கு முன்பதாக நாம் கடந்த வாரத்துல மறுரூபமாக அந்த மலைக்கு யார் கூட்டிக் கொண்டு போறார்? பேரும் யாவோடு யோவானை கூட்டிக் கொண்டு போறார். அப்படி அவர்களை கூட்டி செல்லும் போது அவர்களுக்குள்ள ஒரு சிறிய கூட்டம், 3 பேர் கொண்டது ஒரு சிறிய கூட்டம். அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், எப்படி இந்த 3 பேர்ல யாரு பெரியவனாக இருக்க வேண்டும்? அது மாத்திரமல்ல, அடுத்து வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்? ஒரு கேள்வி எழுதுகிறார். அதாவது அவர்களுக்குள்ள ஒரு விவாதம், ஒரு வாதாடுதல், யார் பெரியவர் என்று. அப்போ இந்த யார் பெரியவர் என்று அவர்களுக்குள்ளாக வாதாடுகின்ற பொழுது, பொதுவாக ஒரு வீட்டில் நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு குடும்பத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 2 அல்லது 3 அல்லது 4 பேர் இருந்தால் யார் பெரியவர் அல்லது யார் மூத்தவர், அப்படியே 3 பேர் 4 பேர் இருக்கின்ற குடும்பத்துல ஒருவருக்கு அதிகமாக செய்தால் இன்னொருத்தருக்கு குறைவாக செய்தால் என்ன செய்யலாம்? ஒரு ஈகோ, ஒரு பொறாமை. 3 பேர் 4 பேர் இருக்கின்ற அந்த குடும்பத்திலே இப்படிப்பட்ட பொறாமையும் ஒரு போட்டியும் வருகின்ற பொழுது 12 பேர்களையும் மேய்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கடினம் தான், சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு சாதாரண ஒரு 4-5 பேர் இருக்கிற அந்த ஒரு குடும்பத்துல இருக்கின்ற அந்த குழந்தைகளை, பிள்ளைகளை அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கு அதிகமாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் கொடுத்தால் எவ்வளவு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது குடும்பத்துல. ஆனால் இந்த இடத்துல 12 பேரையும் இயேசு
படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை அறிவிக்கின்ற சமயத்துல இரண்டாவது முறையாக அறிவிக்கிறார். முதல் முறை எங்க அறிவிக்கிறார்? மார்க்கு 8:31 நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்றால் முதல் அவருடைய மரணத்தை அறிவிக்கின்றார். அப்படி மரணத்தை அறிவிக்கின்ற சமயத்தில் பேதுரு என்ன செய்கிறார்? அவரை தனியாக கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார்? அவரை கண்டிக்க தொடங்குகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பேதுருவை கடுமையாக விமர்சிக்கிறார். அப்பாலே போ சாத்தானே, நீ என்ன செய்கிற? உலகத்திற்குரியவரை சிந்திக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை என்ன செய்கிறார்? திட்டுகிறார். அவரை என்ன செய்கிறார்? விமர்சிக்கிறார். ஆகவே இந்த இடத்துல இந்த சீடர்கள் பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? முதல்ல இயேசு கிறிஸ்து பேதுருவை என்ன பண்ணாரு? அவரை திட்டுகிறார், விமர்சிக்கிறார். எங்க நமக்கும் அப்படி வந்துடும் என்று அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய மனநிலையை, அவருடைய எண்ணங்களை இயேசு புரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு ஒரு படிப்பினை, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு பேரழிவோ அல்லது ஒரு துயரமோ அல்லது ஒரு துக்கமோ ஆகும். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் ஒரு இறை தேவையாக இருக்கிறது. அது எப்படி என்றால், கடவுள் தம் மகனை மனித கைகளில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். இப்ப இது யாருடைய திட்டம்? கடவுளுடைய திட்டம். அவர் வர வேண்டும், இந்த உலகத்துல பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும், மனுஷன் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு பின்பாக என்ன செய்ய வேண்டும்? அவர் உயிரோட எழுந்திருப்பார். இது ஒரு இறை நோக்கம், அது ஒரு இறை தேவையாக இந்த இடத்துல காணப்படுகிறது. அப்போ 30வது வசனத்திலிருந்து 32வது வசனங்களை வரை நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய ஊழியத்தை பற்றியும் அவருடைய நோக்கத்தை பற்றியும் அவருடைய திருப்பணியை குறித்தும் சீடர்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்? உபதேசம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? யார் பெரியவர் என்று தங்களுக்குள்ளே வழியிலே என்ன செய்கிறார்கள்? விவாதம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட ஆசைகளை ஒதுக்கிட நம்மளை அழைக்கிறார். தனிப்பட்ட ஆசைகளை ஒதுக்கிட இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கின்றார். 33 முதல் 34 வரை. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலை, அவருடைய மரணத்தை, பாடுகளை முன்னறிவித்து விட்டு பிறகு சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? எவன் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளாக தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இயேசு வரவிருக்கும் ஆட்சியில, இயேசு மரித்ததற்கு பிறகு யார் அந்த ஆட்சியை ஆளப்போவர் என்று அவர்களுக்குள்ளாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு மனிதனுடைய ஒரு சுபாவ நிலை அல்லது மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு நிலைதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்யவில்லை? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுவார், மீண்டும் அவர்களால் ஆட்சி அமைக்க போவார் என்று அவர்கள் உணரவில்லை. மாறாக இவருக்கு பின்னாக யார் இந்த இடத்தை பிடிக்கப் போவது, அதை குறித்துதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தீவிரமாக என்ன செய்கிறார்கள்? தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த சீடர்களுடைய ஆதிக்கம், அவர்களுடைய ஆட்சி, அவருடைய மனநிலை எல்லாம் மக்கள் மீது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆட்சி செலுத்த வேண்டும். மக்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும். மக்கள் தாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும். இப்படிப்பட்டதான சிந்தனைகளில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாசிக்கலாம், மார்க்கு 10:37. இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் ஒன்றை என் நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை மார்க்கு 10:37. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, உமது வலது பாரிசத்தில் ஒருவரும் இடது பாரிசத்தில் ஒருவரும் உட்கார்படியாக எங்களுக்கு என்ன செய்யுங்க? அதிகாரம் கொடுங்க அப்படின்னு கடவுள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் முறையிடுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு அழகான படிப்பினை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? யார் பெரியவனாக இருக்க விரும்புகிறானோ அல்லது யார் தலைவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக அல்லது கடைசியாக இருக்க வேண்டும். கடைசியாக இருந்தால்தான் அவன் என்ன செய்ய முடியும்? தலைவனாக அல்லது முதல்
செய்து கொண்டிருக்கிறது. இந்த வழி என்பது வந்து அவர் அந்த வழியை சொல்லல, அவர் சீடத்துவத்தின் மகத்துவத்தை சொல்லுகிறார். சீடர்களின் அந்த மதிப்பை குறிப்பிடுகிறார். அந்த வழியில் அவர் போகின்ற அந்த வழியை சொல்ல சீடத்துவத்தின் வழி, அதாவது அவர்கள் உபதேசம் பண்ணுகின்ற ஊழியர் பண்ணுகின்ற அந்த வழியை குறிப்பிடுகிறார். நீங்கள் சீடத்துவத்தின் வழியில் எதை குறித்து விவாதம் அல்லது தகராறு செய்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அவருடைய அமைதி, அவருடைய மௌனம், அவருடைய பேசாமல் இருத்தல் அவருடைய குற்ற உணர்வை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் என்ன செய்தார்? முன்னாகவே அறிந்திருக்கிறார். தம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் தாம் உயிர்த்தெழுந்த போவதையும் இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? முன்னாடியாகவே முன்பதாக அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கின்றார். ஆகையால் இந்த மகத்துவத்தை சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சீடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? பாடத்தை அவர் கற்பித்துக் கொண்டு வருகிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு பழமொழியோடு ஒரு கவிதைகளோடு அவர் தொடங்குகிறார். எப்படி என்றால், முதலில் இருக்க விரும்புகிறவர்கள் கடைசியாக இருக்க வேண்டும். இப்ப இந்த முதலில் எல்லா மக்களும் விரும்புகின்ற ஒன்று. இந்த முதலில் எல்லா இடத்திலும் எல்லா மக்களும் விரும்புகின்ற ஒன்று எது? இந்த ஃபர்ஸ்ட் அல்லது இந்த முதல் படி அல்லது முதல்வனாக அல்லது தலைவராக. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முதல்ல எல்லாரும் இருக்கிறாங்க, முதல்ல எல்லாருமே இருக்கிறாங்க, தலைவர்களாக எல்லாரும் இருக்கிறாங்க. கடைசியா இருக்கிறது யார்? கடைசியாக இருக்கிறவர்கள் தான் எப்படி மாற முடியும்? தலைவராக மாற முடியும். இது ஒரு சற்று இந்த கோட்பாடு வித்தியாசமானது. இந்த சூழலுக்கும் இந்த நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கும் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறைக்கும் சூழலுக்கும் சற்று வித்தியாசமானது. பொதுவாக யாரு முன்னாடி இருப்பாங்க? முதன்மையானவர்கள், தலைவர்கள் அல்லது பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், இவர்கள் தான் முதன்மையாக இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்கள் அல்ல. யார் இந்த சிறியர்? யார் கடைசியாக இருப்பவர்கள்? யார் அல்லது கடையவனாக இருப்பவர்கள்? அவர்கள் தான் தலைவராக மாற முடியும், அவர்கள் தான் முதல்வராக மாற முடியும். இதைதான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு படிப்பினையாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த கடைசி நிலை அல்லது இந்த இந்த கடைசி நிலை என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் சேவகன் என்று வரையறுக்கப்படுகிறது. இந்த கடைசி நிலை அல்லது இந்த லாஸ்ட் அந்த விடிவு என்ன சொல்கிறது என்றால் சேவகன் அல்லது பணி செய்கின்றவர் என்று வரையறுக்கப்படுகிறது. யூதர்களுடைய அந்த முறைப்படி பார்த்தோம், வேலைக்காரர் என்ற சொல்லுக்கு பணியாளர் என்று பொருள்படும். வேலைக்காரர் சொல்லுக்கு ஒரு மேசை பணியாளர்களாக பொருள் தருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த வேலைக்காரர் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்லிக் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் மிகப்பெரிய ஒரு அரசர். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? சிறியோருக்கு சந்திக்கிறார். எளிய ஏழை மக்களை என்ன செய்கிறார்? போய் உணவாக்குகிறார். பெரிய பெரிய தலைவர்களிடத்திலோ பெரிய பெரிய அதிகாரிகளிடத்திலோ அல்லது பெரிய பெரிய ஜாபவர்களிடத்திலோ இயேசு கிறிஸ்து போகவில்லை. அவர் போவதெல்லாம், அவர் அற்புதம் செய்வதெல்லாம் ஏழை எளியோருக்கு. அவரை யார் தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆகவேதான் அவர் தன்னால் முடியாததை சீடர்களுக்கு என்ன செய்யவில்லை? சொல்லிக் கொடுக்கவில்லை. தன்னால் முடியாத காரியத்தை சீடர்களுக்காக கற்பிக்கவில்லை. தன்னால் முடிந்ததை தான் சீடர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் இப்படி இருங்க, நீங்களும் இப்படி வாங்க. நீங்க தலைவர் என்னை போல இருக்க விரும்புகிறீர்களா? என்னை போல நீங்கள் ராஜாவாக, தலைவராக, ஒரு அரசராக, ஒரு அதிகாரியாக ஆசைப்படுகிறீர்களா? முதல்ல வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்க. முதல்ல வேலை செய்யுங்க. கடைசியா வாங்க, கடைசியா இருங்க, லாஸ்ட்ல வாங்க. எல்லாத்துக்கும் பின்பதாக வாங்க. எல்லாத்துக்கும் நீங்க தலைவராக இருங்க. இப்படி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? தலைவராக இருக்க முடியும், அல்லது அரசனாக இருக்க முடியும், அல்லது ராஜாவாக இருக்க முடியும், முதல்வராக இருக்க முடியும். பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு கோட்பாடு இயேசு கிறிஸ்து கற்பிக்கின்றார். இதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோட்பாடு, இது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டம். ஏனென்றால் இதை இந்த சமுதாயத்தில் இப்ப நாம் வாழ்கின்ற இந்த தற்போதைய சூழல்ல இந்த ஒரு விஷயம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
ஏனென்றால் எல்லா மக்களும் விரும்புவது எப்படிதான் முதல்வனாக இருக்கிறது, தலைவராக இருக்கிறது. இது குறிப்பாக திருச்சபைகளில் எப்படி வரும் சரியாக போதும். எல்லா திருச்சபைகளும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை இதுதான். நான் தான் பெருமை. அப்பதான் நம்ம யாபகத்துல வாசித்தோம். என்ன வாசித்தோம்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார். அப்போ நம்ம எதுதான் முதல்ல இருக்கிறது? பெருமை தான் இருக்கிறது. மேட்டிமை, இருமாப்பு, இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். எப்படி? நீ பெருமையா இருக்காது. அவர் என்ன செய்யறார்? தூரத்திலிருந்து அறிவிக்கின்றார். அப்ப தாழ்மையா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் உயர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மைப்பட வேண்டும். எவ்வளவு அழகாக கர்த்தர் சொல்லிக் கொண்டு வருகிறார் பாருங்க. அப்போ நாம் ஆசைப்படுவது, நாம் நினைப்பது, நாம் எதிர்பார்ப்பது எல்லாம் சரிதான். நாம் வேலை செய்கிறோமா? பிறருக்கு உதவி செய்கிறோமா? பிறருக்கு சேவை செய்கிறோமா? பிறருக்கு சேவை செய்கிறோமா? இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபைகளிலும் நாம் வாயின் செய்திகளிலும் தாழ்மையாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அதைதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நாம் எடுத்தோம் கவுண்ட் எல்லாம் செய்தா என்ன பண்ணிடலாம்? நாம் எந்த நிலையும் அடைய முடியாது, எந்த நிலைக்கும் நாம் போக முடியாது. கடவுள் அதை உயர்த்தவே பார்க்கிறார். அப்போ நாம் அவருடைய கைக்குள்ளாக அடைப்பிடிக்க கொடுத்தால் அவர் என்ன செய்வார்? உயர்த்த வல்லவராக இருக்கும். அன்பானவர்கள், அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து என்ன செய்கிறார்? அதை அழைத்து கொண்டு இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இப்ப பாருங்க, முன்பதாக சீடர்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு தம்முடைய அருள்பணி அல்லது திருப்பணியை என்ன செய்கிறார்? கற்பித்துக் கொண்டு வருகிறார். அடுத்ததாக என்ன செய்கிறார்? தலைமைத்துவத்தை சொல்கிறார், அல்லது தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறார். எப்படி இருக்க வேண்டும்? தலைமைத்துவம் என்பது அது ஒரு மக்களை ஆளுவதற்காகவும் ஆட்சி செய்வதற்காகவும் அவர்களை அவர்கள் மீது நாம் வேலை திணிப்பதற்காகவும் அல்ல. மாறாக அனைவருக்கும் முன்னுரிமை கொடுப்பது, அனைவரையும் சமமாக பார்ப்பது, அனைவரையும் ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு தலைமைத்துவத்தின் முக்கியம் என்று இயேசு கிறிஸ்து கற்பிக்கின்றார். அதிகாரத்தையும் கௌரவத்தையும் தேடாமல் மன தாழ்மையை தேட வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். அதிகாரத்தையும் கௌரவத்தையும் மேட்டிமையையும் நான் என்ற பெருமையை தேடாமல் இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையை தேடுங்க. இதை தேடினாலே அது வந்துவிடும் நம்முடைய வாழ்க்கையில். நாம் மனத்தாழ்மையாக இருந்தால் என்ன செய்யணும்? அந்த நமக்கு தேவையான அந்த பதவி, அந்த பட்டம், அந்த பெயர், அதெல்லாம் கடவுள் செய்கிறார், தாழ்மை கொடுத்து விடுவார். எப்பொழுது? நாம் தாழ்மையாக இருந்தால் மாத்திரம். இன்றைக்கு அநேக மக்களுக்கும் அநேக ஜனங்களுக்கும் அநேக இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு படிப்பினை, ஒரு பாடம். அன்பானவர்களே, தாழ்மைதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? உயர்வு. இது எல்லாம் செய்துவிட்டு இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையாக சொல்கிறார். ஒரு ஊமையாக அழகாக ஒரு படிப்பினை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரு குழந்தையை நிறுத்தி இப்படிப்பட்ட சிறுவர்கள் ஒன்றை என் நாமத்தால் ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை அல்ல, என் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். எளியவருக்கு சேவை செய்ய அழைக்கிறார். இந்த பகுதியில எளியவருக்கு சேவை செய்ய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார். குழந்தைகள் நமக்கு நன்றாக தெரியும். குழந்தைகளை வெறுப்பவர்கள் யாருமே இல்லை. குழந்தைகளை என்ன செய்வார்கள்? எல்லாரும் நேசிப்பார்கள். குழந்தைகள் என்றாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கடவுள் கையில் எடுத்து அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? நிறுத்தி அதை அடைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஒரு படிப்பினை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வது போல என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, அந்த குழந்தை மூலமாக ஒரு அழகான உவமையை நமக்கு சொல்லித் தருகிறார். குழந்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, குழந்தைகளை நாம் கவனித்தோம் என்றால்
அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்குமா? ஒரு அப்பாவி போல இருப்பார்கள், ஒன்றுமே அறியாதவர்கள் போல இருப்பார்கள். அவர்கள் மென்மையானவர்கள், அவர்கள் தூய்மையானவர்கள், அவருடைய இருதயத்தில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்காது, அவருடைய உள்ளத்தில் எந்த ஒரு கெட்டமான ஒரு சிந்தனை இருக்காது. அவர்கள் தவறாக சிந்திக்க மாட்டார்கள், தவறாக பேச மாட்டார்கள். ஆகவேதான் அப்படிப்பட்ட குழந்தையை தம்மிடம் நிறுத்தி அவர்களுக்கு அழகான ஒரு படிப்பினை சொல்கிறார். அப்போ குழந்தை என்றால் நமக்கு பிடிக்கும், அவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? நேசிப்போம், அவர்கள் மீது நம்ம அன்பு செலுத்துவோம். ஆகவே ஒரு பொதுவாக பார்க்கின்ற பொழுது பெரியவர்கள் அல்லது ஒரு வயது முதிர்ந்தவர்கள் அல்லது எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் நாம் சண்டை போட்டா என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருப்போம், கோபம் இல்லை, பேசாம இருப்போம். அவள்தான் அவங்க என்ன பண்ணுவோம்? ஒளிச்சு கட்டிடணும். அவனை எப்படியாவது விடவே கூடாது, அவனை விடவே கூடாது, இது எப்படியாவது பண்ணிடணும். இப்படிப்பட்ட சிந்தனை தான் மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. அவர்கள் என்னதான் சண்டை போட்டாலும் என்ன செய்வார்கள்? அடுத்த வினாடி, அடுத்த மொழி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து பேசிவிடுவார்கள். அதைதான் இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறார். குழந்தைகளை நீங்க போய் பாருங்க, ஸ்கூல்ல, உங்க வீட்டுல எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அவருடைய நடத்தைகள், அவருடைய விளையாட்டுத்தனங்கள் குழந்தைகளை போல இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். குழந்தைத்தனமான நம்பிக்கை, குழந்தைத்தனமான அன்பு, குழந்தைத்தனமான பிறரை நேசிப்பது, இதைதான் இயேசு வலியுறுத்துகிறார். இந்த குழந்தை போல இருக்க. அப்போ குழந்தை என்பது ஒரு நாம் சாதாரண நினைத்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அப்போ குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் நமக்கு ஆசிரியர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு ஒரு ஆசிரியராக மாறுகிறார்கள், ஒரு தலைவர்களாக மாறுகிறார்கள். எப்படி நாம் இருக்க வேண்டும், எப்படி நாம் பிறரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ பிறர் நமக்கு எதை செய்தாலும் நாம் என்ன செய்யலாம்? அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை நாம் நேசிக்க வேண்டும், பிறர் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப நாம் கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம், அந்த சிறு பிள்ளையை அல்ல. அந்த சிறு பிள்ளையை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம். கடவுளை மாத்திரமல்ல, அவரை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்க, எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை. அப்போ நமக்கு தெரிந்தது, நமக்கு புரிந்ததெல்லாம் அது சிறு குழந்தை, அவ்வளவுதான். ஆனால் அதல்ல, சிறு குழந்தை கூட ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார், ஒரு உண்மையை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த குழந்தை என்னது? கபடற்ற குழந்தை, ஒன்றும் அறியாத குழந்தை, ஒன்றும் தெரியாத குழந்தை. இதை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கடவுளை மாத்திரமல்ல, அவரை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழகான படிப்பினை சொல்லிக் கொடுக்கிறார். தாழ்மையாக இரு, எந்த இடத்திலும் நீ தாழ்மையாக இரு, பொறுமையாக இரு. என்றால் நாம் தாழ்மையாக எவ்வளவு இருக்கின்றோமோ அவ்வளவு நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஒரு சிறு குழந்தையை வரவேற்பது அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி தரும், ஒரு சந்தோஷத்தை தரும். அந்த இடத்துல எல்லாவற்றையும் கூடிவிடும். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த சிறு குழந்தைகளுக்கு தெரியாது. அடுத்த வினாடி போயிட்டு இது கூட அது கூட, வா இங்க போலாம் அங்க போலாம், வா விளையாடு, அவங்க எல்லாவற்றையும் மறந்துடுவார்கள். அதே போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த எல்லோருக்கும் சேவை செய்தல் என்றால் என்ன? எல்லோருக்கும் உதவி செய்தல் என்றால் என்ன? எல்லா பெரிய பெரிய ஆட்களுக்கும், பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும், வசதி உள்ளவர்களுக்கும் அவருக்கு செய்ய அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த எளியோருக்கு அல்லது இந்த சிறியருக்கு, சிறுமையானவர்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? யார் அவர்களை காப்பாற்றுவார்கள்? யார் அவர்களுக்கு தேவைகளை சந்திப்பார்கள்? அப்போ இந்த சிறு குழந்தை என்பது அந்த யூத முறைப்படி பார்க்கின்றால் ஒரு குழந்தையை நாம் ஏற்றுக்கொள்வது அல்லது ஒரு குழந்தையை நாம் ஆதரிப்பது சமூகத்தினுடைய விதிமுறைகளை மீறுவதாகும், யூதர்களுடைய முறைப்படி. அப்போ இஸ்ரேலுடைய மக்களுடைய முறைப்படி பார்க்கின்ற பொழுது அந்த நாட்டில் ஒரு சட்டம் எப்படி என்றால், ஒரு சிறு குழந்தையை இஸ்ரேல் தேசத்துல ஒரு சிறு குழந்தையை
இதெல்லாம் தவறு. இந்த சிறு குழந்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப இந்த சட்டத்தையும் இந்த ஒரு விதிமுறைகளையும் இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன செய்கிறார்? உடைக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு சட்டம் தவறானது. சிறு குழந்தைகளுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைதான் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் நாம் வாழ்கின்ற இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் எப்படி நாம் இருக்க வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு அநேக திருச்சபைகளுடைய பிரச்சனைகள் தான் அதிகம். காரணம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கிறது. கடந்த ஒரு 1000 பேசிக்கிட்டு பொழுது திருப்பத்தூர்ல அந்த சிஓ ஆபீஸ்ல கிறிஸ்துவ தான் நிறைய பிரச்சனை வருது. யார் சொல்றது? ஒரு இந்து சொல்கிறார், ஒரு இந்து மதத்தை சார்ந்த சொல்கிறார். அப்ப நாம் உண்மையாக வாழ்கிறோமா? போக போக பாதி முக்காவாசி கிறிஸ்துவனுடைய பிரச்சனைகள் தான், முக்காவாசி கிறிஸ்துவனுடைய கேஸ் தான், அவருடைய வாதாடுதல் தான். அப்போ அவர் நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து திருச்சபையில தியானித்து என்ன வசனத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? அப்படி எல்லாம் கேட்டு நம்ம என்ன போறோம்? கோச்சுதான் போறோம். அப்போ நாம யாரை நம்புகிறோம்? அவர்களை நம்புகிறோம். நம்முடைய சுயநலத்துக்காகவும் நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்காகவும் நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களை தேடி போகிறோம். அநேக மக்களுடைய சுயநலத்தினால்தான் இன்றைக்கு எது மூடப்பட்டிருக்கிறது? பெதஸ்தா மருத்துவமனை, டீச்சர்ஸ் ட்ரைனிங் மூடப்பட்டிருக்கிறது, பிரஸ் மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? தன்னுடைய பொறாமை, தன்னுடைய மேட்டிமையான சிந்தனை, பெருமை, நான் என்னுடைய நிர்வாகத்தில் செயல்பட வேண்டும், என்னுடைய தலைமைத்துவத்தில் நடைபெற வேண்டும். அப்போ அவர்கள் எல்லாம் சேவை செய்திருந்தால் அது இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கும். அப்போ நம்மளுடைய பெருமைனாலும் நம்மளுடைய அதிகாரத்தினாலும் நம்முடைய சுயத்தினாலும் நம்முடைய மேட்டிமையினாலும் நம்முடைய சுயநலத்திற்காக தான் நாம் எல்லாவற்றையும் இழுத்து போய்விட்டு வெற்றி செய்ய போகிறோம். அதை தனியாருக்கு கொடுக்க போகிறோம். பாடல்களே பேர்பட்ட ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தங்களுடைய சுயநலத்துக்காக வரவில்லை. எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தன்னை ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனாலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவரை தந்திருந்தார். இவ்வளவுதான் உலகத்துல அன்பு கொண்டார். பாருங்க, அவரையே தந்துட்டார் நமக்கு. தேவனே அன்பு. இதுதான் ஒரு உண்மையான அன்பு, இதுதான் ஒரு சேவை, இதுதான் ஒரு தியாகம் உள்ளது. இதைதான் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு படிப்படியாக நமக்கு சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் இந்த நாள்ல ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். திருச்சபைகளிலும் நம்ம குடும்பங்களிலும் நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் பணி செய்கின்ற இடங்களிலும் தாழ்மையாக இருக்கும். தாழ்மையோடு பேசுங்க, அன்பாக பேசுங்க, அவரை நேசியுங்கள், அவர்களை அரவணையுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நம்முடைய தனித்துவமும் நம்மளுடைய மதிப்பும் நம்முடைய அந்தஸ்தும் எல்லாமே மாறும். நாம் தாழ்மையாக நடக்கின்ற பொழுது, தாழ்மையாக பேசுகின்ற பொழுது. ஆகவேதான் யாக்கோபு நாம் வாசித்த 4 அந்த அதிகாரம் 4வது அதிகாரம் 8வது 9வது வசனத்துல எல்லாம் பார்த்தால் என்ன சொல்கிறார்? அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ 6வது வசனம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதுக்கு முன்பதாக பாருங்க, இருமாப்பு உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அப்போ இருமாப்புனா என்ன? பொறாமை, ஏசித்தனம், பெருமை, நம்முடைய அகந்தை, நான் என்ற பெருமை, இந்த காரியங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அன்பானவர்களே, நாம்
கிருபை அளிக்கின்ற கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். நாம் கிருபை அளிக்கின்ற கடவுளை தொழுது கொள்கிறோம். அப்படி கிருபை அளிக்கின்ற கடவுளத்துல நாம் எவ்வளவு தாழ்மையாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு தாழ்மையோடு வாழ வேண்டும், தாழ்மையோடு பேச வேண்டும். அப்போ இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளவிட்டால் எந்த இடத்துல நாம் இதை கற்றுக்கொள்வோம்? வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்ளவிட்டால் நாம் எங்கதான் இதை கற்றுக்கொள்வோம்? அப்போ எங்கு போனாலும் நமக்கு இந்த அகந்தை, சிந்தனை, பெருமை இது எல்லாம் பின்னாடியே வரும். அப்ப நாம் வேதத்தை வாசித்தோம் என்றால், அவருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம் என்றால், காது கொடுத்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம் என்றால், அவர் என்ன செய்வார்? நமக்குள்ளாக பேசுவார். எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார், எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுப்பார். ஆகவேதான் அழகான ஒரு பிலிப்பியர் இந்த 12 வசனங்களை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். பிலிப்பியர் 2 பிலிப்பியர் 2 முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவு கூர்ந்து உங்கள் நேரம் கருதி கொஞ்சம் கேளுங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினால் யாதொரு உற்சாகமும், ஆவினால் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமுமான கற்றமும் இரக்கமும் இருக்குமானால், நீங்கள் ஒரே சிந்தையும் ஒரே அன்பும் ஒரே மனமுடையவர்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். முரட்டாட்டத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது ஒன்றையும் செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களும் எண்ணுங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவையே நோக்க கடவன். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் கடவுளின் ரூபமாயிருந்தும் கடவுளுக்கு சமமாயிருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமலும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ கோலமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தவராயும் தம்மை தாமே தாழ்த்தினார்.